வணக்கம் எல்லாருக்கும். ஒரு வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன் நான். ஸோ இது ஒரு நடிகை, பேர் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த முக்காவாசி கமெண்டில் ஒரு 96% வந்து இந்த மாதிரி உடுப்பு உடுத்தவானாம், இது மோசம் இப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மிச்ச பர்சன் எல்லாம் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி, அது அவங்களோட சுதந்திரம், அது போட்டவங்களுக்கு என்ன, அவங்க உடுத்துறாங்க, இப்படி போடுறதால ஒன்று கெட்டவங்க இல்லை, மூடி மறைக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க இல்லை, சரியா, அது எங்களோட சுதந்திரம், அது யாரும் இப்படியும் உடுத்தலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து கட்டாயம் கதைக்கணுமென்று இருந்தேன் நான். ஏனெண்டா உங்களோட சுதந்திரம் தான். எஸ், ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு விருப்பமான உடுப்பை உடுத்தலாம். ஆனால் அந்த உடுப்பை உடுத்திட்டு நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு முன்னால் தான் வந்து நிற்கிறீங்க. அது வீட்டுக்குள்ளே நீங்கள் உடுத்திட்டு வந்து இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஈவன் வீட்டுக்கு கூட இப்படியெல்லாம் உடுத்துறதுக்கு அலவுட் இல்லை. அந்த காலத்துலலாம் வந்து சாதாரணமாக கூட ஒரு நைட்டியை கூட உடுத்திட்டு வந்து வீட்டாக்களுக்கு முன்னாலே இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பம். ஸோ ஒழுங்கான முறையில் உடுத்தி அப்படி தான் முன்னுக்கு குடும்பத்துக்கு முன்னால் வந்து இருக்கணும். ஈவன் இப்போவும் சில வீடுகளில் இருக்குது, சரியா. ஆனால் இந்த உடுப்பை நீங்கள் வந்து சில வீடுகளில் வீட்டிலே அலௌட் இல்லை. எப்படி உங்களால் முடியுது இதை வந்து வெளியில் சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் முன்னால் காட்ட? அதுக்காக நான் ஒன்றும் சொல்ல இல்லை, நீங்கள் உடுத்துங்க, ஃபேஷனபிளாக உடுத்துங்க, ட்ரெண்டிங்காக உடுத்துங்க, ஆனால் மற்றவங்களை வந்து பாதிக்காத மாதிரி உடுத்துங்க. உடுப்புலையும் வந்து உடுத்துகிற விதம் ஒன்று இருக்குது. ஸோ சுதந்திரம்னு சொல்லி எப்படியும் உடுத்த முடியாது. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், பெண்கள் நார்மலாகவே ஆண்கள் வந்து உணர்ச்சி வசப்படுறவங்க. ஸோ நீங்கள் உடுத்துகிற உடுப்பு வந்து ஒரு ஆளை, அதாவது ஒரு மகனை உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட உள்ளங்களில் வந்து நல்ல அழகான எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களோட உடுப்பு வந்து அப்படியே அந்த உங்களோட நல்ல எண்ணங்களையும் கெடுத்துடுது. ஸோ இதில் நான் வந்து முகங்கள் காட்டாமல் சில மோசமான ஆடைகள், அதாவது இப்படியான ஆடைகள், இதை விட மோசமான ஆடைகள்லாம் உடுத்துறாங்க. ஆனால் இதுவும் இப்போ காட்டுறது வந்து நல்ல அழகான உடுப்பு, சரியா. ஸோ அந்த உங்களுக்கு நார்மலாகவே அப்படியான ஆடைகள் உடுத்தும்போது உங்களுக்கு முகம் சொல்லிக்க வைக்கிது. ஆனால் இதே கூட ட்ரெண்டிங்காக ஃபேஷனபிளாக சில உடுப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, மரியாதை கொடுக்க தோணுது. ஸோ அதுக்காக இழுத்து போத்திக்கிட்டு சாரியை உடுத்துங்க, பஞ்சாபி உடுத்துங்க, ஷல்வாரை உடுத்துங்கன்னு சொல்ல வரல. இப்போ இருக்கிற ஃபேஷனபிளாக இருந்தாலும் ட்ரெண்டாக இருந்தாலும் அதை டீசெண்டாக மற்றவங்களை புண்படுத்தாத மாதிரி உடுத்துங்க. ஸோ உங்களுடைய உடுத்துகிற விதம் வந்து ஒரு ஆக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்கிறது, ஒரு சிலர் சொல்லுவாங்க வந்து நீங்கள் உடுத்துகிற உடுப்பை வச்சு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது உண்மையிலே வந்து ராங்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் உடுத்துகிற உடுப்பு வந்து உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நீங்கள் அழகாக வெளிப்படையாக காட்டுறீங்க, சரியா. ஏனண்டா எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து தன்னுடைய அங்கங்களோ தன்னுடைய உடம்பை வந்து இன்னொரு ஆம்பளைக்கு காட்ட விரும்ப மாட்டாங்க, ஒன்லி கட்டின புருஷனை தவிர, சரியா. ஸோ நீங்கள் இப்படி காட்டும்போது அது என்னத்தை குறிக்குது? அது மோசமான நடத்தைக்குரிய உள்ளவங்களை தான் அது குறிக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுடைய அந்த சோறால் உடனடியாக அது ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் வராங்க. ஸோ இதை யாரையும் மனசை புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் வேதனைப்படுத்துறதுக்கோ சொல்ல இல்லை. இது என்னுடைய தாட்ஸ். ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு எதை அழகுன்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் குணங்கள். ஸோ மனசுக்குள்ளே, அதாவது உங்களுடைய இதயத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள், அதாவது பொறுமை, மனத்தாழ்மை, அன்பு, ஒழுக்கம், வெட்கம், கடின உழைப்பாளி, சுறுசுறுப்பானவள், பொறுமைசாலி, வீட்டை காப்பவள், இப்படி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். குணங்கள்ல நிறைய குணங்கள் இருக்குது. கோபப்படாதவள், அனுசரித்து போகிறவள், ஈகோ இல்லாதவள், இரக்கமுள்ளவள், கடவுள் பயபக்தி உள்ளவள், கருணை உள்ளவள், இப்படியான குணங்களை நீங்கள் இருக்கிறது வந்து உங்களோட வாழ்நாள் முழுக்க அது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் செல்லும். ஸோ இப்படியான இந்த மாதிரியான மோசமான உடுப்புகள் வந்து உடுத்துறதால
நாங்கள் இன்னொரு ஆக்களை பாதிக்கிறோம், அது எங்களை சூழ வர ஆக்களையும் அது பாதிக்குது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு உடுப்புமே வந்து அது நாங்கள் போடுற ஒகேஷன், அதாவது எப்படியான ஒரு இடமென்று தெரிஞ்சு நாங்கள் ஒழுங்கான முறையில் உடுத்த பழக வேணும். ஸோ அது மட்டுமல்ல, எப்படியான ஒரு ஃபேஷனோ ட்ரெண்டோ எப்படியான உடுப்பாக இருந்தாலும் அது இன்னொரு ஆக்களை பாதிக்காத மாதிரிக்கு எங்களோட உடுப்புகளை கவனமான முறையில் நாங்கள் தெரிவு செய்ய பழக வேணும் இன்னைக்குள்ள பெண்கள். ஸோ இது என்னுடைய தாட்ஸ். இது யாரையும் நான் புண்படுத்துறதுக்கோ எதுக்கோ வேதனைப்படுத்தவோ இல்லை, என்னுடைய தாட்ஸை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு உடுப்பை உடுத்திட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு அதை சரி செய்கிறது, இதை சரி செய்கிறது, ஒரு ஃபீல் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ ஏன் அப்படியான ஒரு உடுப்பு ஒன்று உடுத்துறீங்க? அதான் இந்த கொஷன். ஸோ எப்போவுமே நல்ல குணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை செழுமைப்படுத்தும், நல்லா வச்சிருக்கும். ஸோ ஏண்டா அது உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் அந்த குணங்களை நீங்கள் காட்டும்போது, அந்த குவாலிட்டிஸை காட்டும்போது அதுதான் உங்களோட குடும்பத்தை மேம்படுத்தும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் கூட அந்த குணங்கள் தான் உங்களுக்கு உதவும். நான் சொல்கிற அந்த கூடாத பெண்கள், அதாவது இப்போ சொல்கிற அந்த கூடாத பெண்கள் உங்களுக்கு தெரியும், ரோடு வழிகளை அந்த கூடாத பெண்கள் நிற்பாங்க சரியா, அவங்களோட வியாபாரங்களுக்காக. ஸோ அவங்க உடுத்திருக்கிற உடுப்பு வந்து மிக மோசமாக இருக்கும், ஏன் ஆண்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக. ஸோ அவங்க அந்த மாதிரி அவங்களோட விஷயம் வேறு சரியா, அவங்களோட தொழிலுக்காக அவங்க உடுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ சாதாரணமான பெண்கள் கூட அப்படியான உடுப்புகளை உடுத்தும் போது அப்படியான அந்த மோசமான அந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்குது இந்த உடுப்பு. ஸோ யார் அதில் அந்த தொழில் செய்கிறவங்களா இல்லை உண்மையிலே நல்லவங்களாம் கூட தெரியுதில்லை. அப்போ உடுத்துகிற உடுப்பு வந்து டக்குன்னு எப்படி அந்த மாதிரியான ஆட்களை தான் சித்தரித்து காட்டுது. ஏண்டா நார்மலாக உங்களுக்கு தெரியும், இரவு நேரங்களில் வந்து அந்த தொழிலுக்காக அப்படி உடுத்துறவங்க. ஸோ நீங்களும் அப்படி உடுத்தி நிற்கும் போது யார் உண்மையிலே நீங்கன்றது உண்மையிலே தெரியல.